பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 103வது அதிகாரம் 5வது வசனம். Psalm chapter 103 verse 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். He satisfies your ears with good things. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன் என்று. அவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். நமக்கு எந்தெந்த காரியங்கள் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் என்னுடைய பிள்ளைக்கு இது தேவை என்று ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில சில படிப்பின் காரியங்களை, சில நன்மையான காரியங்களை செய்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில அடுத்து ஃபியூச்சர் அவர் ஆசீர்வதித்து தந்திருப்பார். இப்படி அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஆனாலும் சில மனுஷங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எனக்கு ஏசப்பா எந்த ஒரு நன்மையும் செய்யல, எனக்கு எதுவுமே தரல அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா உண்மையான காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லா நன்மைகளையும் அவர் செய்திருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவன். நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தேவை என்று அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு அறிந்து தந்திருக்கிறார் நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஏசப்பா கிட்ட நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏசப்பா, எனக்கு நீங்க நன்மை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிக்கின்ற பொழுது, நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். அதனால இந்த நாள்ல நீங்க எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை யோசித்து நன்றி செலுத்துங்க. கர்த்தர் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நன்மைகள் செய்து உங்களை திருப்தி ஆக்குவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை நீங்க செய்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, தொடர்ந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்னும் அவங்க என்னென்ன காரியங்களை எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ நீங்க தகப்பனே ஏசப்பா, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை காட்டிலும் தகப்பனே ஏசப்பா அதிகமான நன்மைகளை தருகிற தேவன் நீங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இனியும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து உங்களை திருப்தியாக்குவார். God bless you. Have a blessed day.